அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மல்லிகை தோட்டத்தில் இருக்கிறோம். மல்லிகைக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மல்லிகை தோட்டத்துக்கு மருந்தடிக்கிறது. இந்த மல்லிகை பூக்கள் அதிகமாக பூக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம தொடர்ந்து மருந்துகளை ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி ஸ்ப்ரே பண்ணக்கூடிய மருந்து எலக்ட்ரிக் ஸ்ப்ரேயரை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி மேனுவல் டைப்ல மருந்து அடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா கை வலிக்கவும் செய்யும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு அதிகமாக டைம் எடுத்துக்கும். இந்த எலக்ட்ரிக் ஸ்ப்ரேயர் பார்த்தீங்கன்னா இந்த செடிகளுக்கு செடி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அந்த மருந்துகள் வேற இன்னொரு இடத்துக்கு போகாம மருந்துகள் உங்களுக்கு மிச்சமாகவும் ஆகும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மல்லிகை செடிகளுக்கு ஒவ்வொரு அடியில் உள்ள இலைகள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா போய் பரவி இந்த மருந்து ஃபுல்லாக கவர் ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக் ஸ்ப்ரேயர் பயன்படுத்துகிறோம். இந்த எலக்ட்ரிக் ஸ்ப்ரேயர் வேணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நம்ம டேக் பண்ணியிருக்கிறோம். அது மூலமாக எடுத்துக்கலாம். இந்த எலக்ட்ரிக் ஸ்ப்ரேயர் மூலமாக நீங்கள் மருந்தடிக்கும் போது ஒரு முறை சார்ஜ் பண்ணீங்கன்னா ஒரு சார்ஜுக்கு பார்த்தீங்கன்னா 15 கேன் வரைக்கும் அடிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாகவும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், எலக்ட்ரிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே இருக்கிற மாதிரியும் நம்ம வீடியோவில் டேக் பண்ணியிருக்கிறோம்.